உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாயந்தரம் 6 மணி, பொழுது விழுகிற நேரம். அதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் இங்க வந்தாகணும். எப்படி? கரெக்டா 6 மணிக்கு முன்னாடி உங்க அண்ணன் இங்க இந்த ஸ்டேஷனுக்கு வந்து என் முன்னாடி நிக்கணும். நிக்கலனா? நிக்கலனா நீ எனக்கு சொந்தம். என்ன வளர்ற? வளரலாம் இல்ல, உண்மையா சொன்ன. பொழுது சாயறதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் இங்க இல்லைன்னு வையு. தாலியை கட்டி லாக்கப்ல வச்சு சாந்தி முகூர்த்தத்தையும் நடத்தி முடிச்சிருவேன். நான் நினைச்சா இப்பவே தாலி கட்டி உன்னை என்ன வேணா செய்ய முடியும். ஆனா செய்யல, செய்யவும் மாட்டேன். ஏன்னா உன் கழுத்துல தாலி கட்டுறதை விட உங்க அண்ணன் இங்க வர்றது எனக்கு முக்கியம். இப்ப நீ போன் பண்ண போறியா இல்லையா? அவ பண்ண மாட்டா. பரணே, அழாத. நீ என்ன மிரட்டினாலும் அவ சண்முகத்துக்கு போன் பண்ண மாட்டான். என்னடா ஆபீசர் நீ? ஆபீசரை விடு. என்னடா ஆம்பளை நீ? ஒரு பொம்பளை கிட்ட வந்து உன் வீரத்தை காட்டுற. ஊருக்குள்ள நீ எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு அலையாத. சி, வெக்கமா இருக்கு. ஏய், உன்னை யாரும் இங்க வர சொல்லல. மரியாதையா கிளம்பிடு. இவளை எந்த பேசிஸ்ல உள்ள வச்சிருக்க? என்ன கேஸ் போட்டிருக்க? பொம்பளை புள்ளைய காரணம் இல்லாம ஸ்டேஷன்ல வச்சிருக்க கூடாது. அதுலயும் எல்லாரும் மேல் கான்ஸ்டபிள்ஸா இருக்காங்க. இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா? இந்த சட்டம் மண்ணாங்கட்டி எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. ஏய், இதுதான்டா என் வேலை. இவ என்னோட மாமா பொண்ணு. நீ இவளை இல்லீகலா கஸ்டடியில வச்சிருக்க. அதுக்கு நியாயம் கேட்க தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். ஆமா, அப்படிதான் செய்வேன். என்ன செய்வ? என்ன வக்கீலா? டாக்டர் தானே? ஓ, ஒழுங்கா ஊசிய போட்டு மாத்திரை கொடுக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். என்ன இந்த சட்டம் கிட்டம் ஒழுங்கு இந்த பிரச்சனையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். போ. ஏய், உன்கிட்ட என்னடா பேச்சு? ஏ ரத்னா, நீ வா போலாம். ஏய் பரணி, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத. தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். லத்தி எடுத்தன வெளுத்து எடுத்துருவேன். ஓடி. ரத்னா இல்லாம நான் இங்க இருந்து போக முடியாது. தைரியம் இருந்தா என்ன அடி பாப்போம். என்ன, நான் அடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? வேணாம் பரணி, போயிடு. முடியாதுடா. என்ன செய்வ? பரணி, வா ரத்னா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். வா. பரணி, விடு என்ன? இன்னொரு தடவை உள்ள வந்து கத்துன வீட்டுக்கு நொண்டிக்கிட்டே தான் போகணும். வா. அந்த சம்மம் வராம நான் இவளை விட மாட்டேன். அதுவும் 6 மணிக்குள்ள இங்க வந்து ஆகணும். வரமாட்டான்னு நினைச்சியா? வருவான்டா. இப்ப வருவான் உன் மச்சான். அப்போ உன் நிலைமைய பாரு. ஏய்,
அவன் வர்றதுக்கு தாண்டி காத்துட்டு இருக்கேன். வரட்டும், பார்த்துக்கலாம். யோ ஐயா. என்னோட பெர்மிஷன் இல்லாம எவளையும் உள்ள விடக்கூடாது, புரியுதா? சரிங்க ஐயா. என்னல யார்ல போனு? வீட்டில் இருந்தியா? ஆமா. சாப்பிட வரலையான்னு கேட்கறதுக்கு கால் பண்ணிருப்பா. இங்கே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லு. இங்க கொஞ்சம் வேலை இருக்கு உனக்கு. சரிங்கய்யா, சொல்லிட்டு வந்துடுறேன். என்னட்டி சொல்லு. ஏட்டி சனியா பேசுறது சம்முவா. நீ ஆசையா தாலி கட்டினிய உன் பொண்டாட்டி அவ கழுத்துல இப்ப கத்திய வச்சு பேசிட்டு இருக்கேன். சத்தம் கித்தம் போட்டு ஏதாச்சும் அந்த சவுந்தர பாண்டி கிட்ட காட்டி கொடுத்த ஒரே இழுப்புதே உன் பொண்டாட்டி தலை தரையில கடக்க. இல்லை, இப்ப எதுக்கு என் குடும்பத்து மேல கை வைக்க? அத உன் பொண்டாட்டியே சொல்லுவா, கேளு. ஏங்க சீக்கிரம் வாங்க. இந்த பேதியில போறவன் என் கழுத்தை அறுத்துருவான் போல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏம்ல கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப இப்ப என்னத்துக்கு உன் கழுத்துல அவன் கத்திய வச்சிருக்கான்? அவன்கிட்ட கேட்கணும். போன அவன்கிட்ட கொடு. ஏலே சனியா, எண்ணி 10 நிமிஷம் நீங்க இருக்கன. இல்லன்ட்டு வைய 11வது நிமிஷம் பொண்டாட்டி இல்லாத அனாதை ஆயிடுவேன் நீ. இரு, என் வீட்டுக்காரிய ஒண்ணும் செஞ்சிடாத. அவ பாவம்ல. அவ அப்புறாணி. அப்ப சீக்கிரம் வா, உடனே ஓடி வா. பாரு, இந்த மாதிரி உன் பொண்டாட்டி கழுத்துல கத்தி வச்சு மிரட்டி உன்னை வரவழைக்கின்ற விஷயம் அந்த சவுந்தர பாண்டிக்கு தெரிஞ்சது. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். இல்ல, அவளை ஒண்ணும் பண்ணிராத. இலே 10 நிமிஷம் லேட் ஆச்சு, உன் பொண்டாட்டி உசுறு போச்சு. சீக்கிரம் ஓடி வா. சரி, நான் வரேன் வரேன் வரேன். உன் புருஷன் உன் மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்கான்ட்டு இப்ப தெரிஞ்சிட. ஐயா, வீட்ல இருந்து உடனே வாங்கன்னு போன் பண்ணிருக்கா. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் போயிட்டு வந்துடுறேன் ஐயா. இல்ல ஒரு வா சாப்பிட்டு போல. ஐயா இல்லைங்கய்யா, என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஐயா. ஐயா இந்த வந்துடுறேன் ஐயா. எங்க அவனுக்கு நீ புளித்தனியை ஊத்திட போறியேன்னு எப்படி பயந்து ஓடுதான் பாரு. அண்ணன் ஏன் சமையல பார்த்து ஓடுறது இருக்கட்டும். அடுத்து சம்மு உங்களை படுத்த போற பாட்டுல நீங்க எங்க ஓட்டம் போட போறீங்கன்னு தான் தெரியல. என்ன வேணா நடக்கட்டுங்க. எனக்கு என் தாலி பாக்கியம் கெட்டியா இருந்தா போதும். கடவுளே. போட்டி போ. அவனை உள்ள வச்சு என் மவன் வெளு வெளுன்னு வெளுப்பான்ல. அப்புறம் என்னத்தை பேசுதேன்னு பார்ப்போம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.